மிஷன் சக்ஸஸ். ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச், அருமையான டேஸ்ட்டில் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் ஒன்று செஞ்சு சாப்பிட்டு அப்புறமா நம்ம கடைக்கு போக போகிறோம். நம்ம புது வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் ஒன்று பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் போகிறோம். நேற்று தான் நான் சொல்லியிருப்பேன், ஹோம்லைனில் போய் கிச்சன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து செலக்ட் பண்ணலாம். என்ன ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து சாம்சங் இருக்குது. சரி, அதுக்கப்புறமா வேறு ஏதாவது நல்ல பிராண்டில் வந்து நல்லா ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அதனால இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜெல்லாம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காகவே ரொம்ப குட்டி குட்டியாக சின்னதாக ஒரு லஞ்சு வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்றக்காக. இன்றைக்கி பாப்பா தம்பி எல்லாருக்குமே லீவாக இருக்கிறதுனால சரி லீவ்னால அவங்களுமே வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதான் இன்றைக்கி கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்றைக்கி குழம்பு செஞ்சுருவோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் இருந்துச்சு வீட்டில். நிறைய கத்திரிக்காய்லாம் இல்லை, ஒரு 5 கத்திரிக்காய் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு அருமையான புளிக்குழம்பு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம், வெள்ளை பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் தான், உங்களுக்கே தெரியும், நான் காரக்குழம்புக்கு அதிகபட்சம் சின்ன வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதனால் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பொடி பொடியால் வெட்டலை. நம்ம முழுசாக அந்த காரக்குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம், வெள்ளை பூண்டெல்லாம் அந்த முழுசாக போட்டு செஞ்சோம்னா அது குழம்புல இருக்கிறப்ப எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் முழுசாகவே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி சாதமும் ஒரு அடுப்பில் வச்சு விட்டுட்டு குழம்பு தாளித்து விட்டோம்னா ரெண்டும் ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம குழம்பு பொரியல்லாம் பண்ண போகிறதில்ல, புளிக்குழம்பு செஞ்சுட்டு முட்டை ஆம்லேட் மட்டும்தான் போட போகிறோம். அதனால சாதம் ஒரு பக்கம் வச்சு குழம்பு ஒரு பக்கம் வச்சுட்டோம்னா நமக்கு வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம லஞ்ச் செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ நான் வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி சாதம் வச்சு விட்டுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு பக்கம் சாப்பாடு வச்சு விட்டாச்சு, இந்த பக்கம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கடுகுளுந்து, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துருவோம். நான் வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நம்ம கையில் அப்படி ஒரு கை அளவுக்கு வெங்காயம் எடுத்து அதை உரித்து முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 10 பூண்டு பல் அதுவும் உரித்து சேர்த்துக்கிட்டேன். எதுவுமே கட் பண்ணி போடலை, முழுசாக தான் சேர்த்துருக்கேன். அதை நல்லா ஓரளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சின்னதாக பொடி பொடியாக வெட்டி போடுறப்ப பார்த்திங்கன்னா பொன்னிறமாக இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம குழம்பு வர்றப்போ அந்த வெங்காயமும் பூண்டும் பார்த்திங்கன்னா முழுசாக தெரிகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 தக்காளி, கத்தரிக்காய் ஒரு 5, இப்போ இதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, இதை வதக்கிடுவோம். கத்தரிக்காய், தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். 1 2 3 ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், அதையும் நல்லா வதக்கி விட்ருவோம். இது போல் நல்லா வதக்கியாச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி, தேவையான உப்பு, அவ்வளோதான். குழம்புக்கு தேவையான உப்பு தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரில் விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழம்பு நம்ம தாளித்து விட்டோம் இல்லையா, அதை மூடி போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கிட்ட குழம்பு நல்லா வெந்து வற்றி வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி நல்லா பக்குவத்துக்கு வந்து மசாலா வடையெல்லாம் போயிடுச்சு. கத்திரிக்காயும் பாருங்கள், நம்ம 10 நிமிஷம் வேக வச்சாலுமே கத்திரிக்காய் வந்து குலையாமல் அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், அருமையான ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இறக்கி வச்சுட்டு முட்டை பொரிச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துடலாம். வெறும் முட்டை தான் போட போகிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சு. முட்டை ஊற்றிடலாம். முட்டை எடுக்கிற கரண்டி
தோசை கரண்டி தேடுற அவசரத்தில் இந்த கரண்டி எடுத்து இதுலேயுமே நல்லா தோசை வரும். நமக்கு தேவை இந்த ரவுண்டு மட்டும்தான். அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் அப்படியே புசு புசு புசுன்னு வந்திருக்கு ஆம்லெட். கத்திரிக்காய், புளிக்குழம்பு, முட்டை, காராசேவு. சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக ஒரு லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு முட்டையும் நம்ம கொஞ்சம் காராசேவும் செஞ்சுருக்கோம். வீட்டுகளில் எப்பயுமே பொரியல் தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. பொரியல், வறுவல் இந்த மாதிரி தான் பண்ணணும் இல்லாமல் இந்த மாதிரி சில குழம்புங்களுக்கு வந்து முட்டை பொரிச்சிக்கலாம். அப்புறமா அந்த மாதிரி வீட்டில் காராசேவு, முறுக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சைடிஷாக எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு லஞ்சு செஞ்சு முடிச்சு இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கடைக்கு போகிறோம். கடையில் போயிட்டு நம்ம என்னெல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் செலக்ட் பண்ணுறோம், எது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ நான் சாப்பிட போகிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா லைட்டாக உப்பு பத்தாதுன்னு தோணுது. ஏன்னா நான் போடுறப்பயே எனக்கு யோசனை பண்ணேன் பத்தாதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை கரெக்டாக இருக்குது. சூப்பர். புளிப்பும் பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்குது. நம்ம என்ன தான் புளிக்குழம்பு செஞ்சாலுமே புளிப்பு சில குழம்புகளில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி எச்சல் ஊறுற அளவுக்கு புளிப்பு இருக்கும். அந்த மாதிரி புளிப்பும் இருக்கக்கூடாது குழம்புல. நார்மலாக நம்ம ஒரு திகட்டாமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு புளிப்பு இருந்தால் தான் எந்த குழம்புக்காக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். மீன் குழம்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி புளிக்குழம்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அப்படி தான். அளவுக்கு அதிகமாக புளியும் இருக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம சாப்பிட்டோமா புளிப்பு நல்லாயிருக்கு, காரம் நல்லாயிருக்கு அப்படின்ற அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே போல் கரெக்டாக இருக்குது, புளி எல்லாமே கரெக்டாக இருக்குது. முட்டை எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இதே போல் நீங்களும் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு வீட்டில் செஞ்சு பாருங்கள். பைசா கிடையாது என் கையில். இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே பார்த்துக்கோங்க. நான் பர்ஸு கூட கொண்டு வரல. எதாவது கேட்டாங்கன்னா வாங்கி தரேன். வேணும், எனக்கு வேணும்னா ஐஃபோனை வந்து நான் அம்மா ஐஃபோனை விற்றுட்டு நான் நகாப்பழம் ஐஃபோனை விற்று நகாப்பழம் வாங்க போகிறாங்களாம். கேட்டுக்கோங்க. எனக்கு வாங்கியே தரணும். ஜிபே இருக்குல்ல, அந்த கடையில் ஜிபேலாம் இருக்காது. எல்லா கடையிலும் அதான் ஜிபே இருக்காங்க. அதனால தான் மிஷன் சக்ஸஸ், எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். அதுதான் சொல்றேன். நகாப்பழம் வாங்கிட்டேன். இப்போதான் எனக்கு உயிரே வருது. எனக்கு உலகத்திலே ரொம்ப பிடிச்ச பழம்னா இதுதான். ஏனே தெரியாது, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ எங்கே பார்த்தாலும் வந்து நான் இறங்கி வாங்கிடுவேன். யாருக்கு பார்த்தாலும் திணி பண்ண, யாருக்கும் கொடுக்காம நானே சாப்பிட போகிறேன். ஒரு புள்ள நகாப்பழம் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிடுச்சு. நகாப்பழம் வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் வந்து எங்கே போக போகிறோம்னு எங்களுக்கே தெரியல. ஏய் பிச்சு போடுறேன். எங்கே போக போகிறோன்னு தெரியல. இன்னொரு பையனுக்கு பிரியாணி சாப்பிட்ணுமா, உடனே சாப்பிட்ணுமா அந்த பையனுக்கு. இப்போ இவங்களை வெளியில் கூப்பிட்டு போகிறது என்னோட தப்பு தான் சொல்லிட்டு நானும் அடிக்கடி இதை நிரூபிக்கிறாங்க. இப்போ வந்து என்ன இதவே சாப்பிடணும்னு சொன்னா, அதனால அம்மா வந்து கழுவி ஒரு கவர் இருந்துச்சு, முறுக்கு கவர். அந்த கவருக்குள்ள தண்ணியை ஊற்றி அப்படியே கழுவி இதுக்குள்ள போடுறேன். எப்படி ஐடியா? இந்த மாதிரி நீங்களும் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்ப கழுவுறதுக்கு முடியலேன்னு யோசிக்காம ஏதாவது ஒரு கவர் கிடச்சுன்னா அந்த கவருக்குள்ள தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி கழுவிக்கோங்க. ஒரு தடவை ஊற்றிட்டு இன்னொரு தடவை ஒரு தண்ணி ஊற்றி கழுவினோம்னா சூப்பராக சாப்பிட்டுட்டே போகலாம். கழுவியாச்சு. அவள் சாப்பாடு கழுவி கொடுத்ததுமே எடுத்துகிட்டு போயிட்டாப்பா. சாப்பிட்றதுக்கு ஒரு நன்றின்றதே இல்லை இந்த பிள்ளைக்கு. ஒன்று கூட கொடுக்கல எனக்கு. சாப்பிட்டு நூறடியில் இருக்க காந்திபுரத்துக்கு போகிற வழியில் இருக்க நூறடியில் எல்லா கடைக்கும் ஷோரூமுக்கும் போயாச்சு. ஒரு கடையில் கூட டெமோ இல்லைன்னா அம்மா கேட்குற மீன் கடல்லே இல்லையாம்மா. கடல்லாம் இருக்குது, கடையில் தான் இல்லை. பொருளை வந்து நம்ம ஒரு ஃபோட்டோவை பார்த்து வாங்குறத விட நேரில் பார்த்து அதை ஓப்பன் பண்ணி ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிலாம் இருந்தால் தான் வாங்க முடியும். நம்ம வாட்டுக்கு அவங்க டிஸ்பிளேயில் காட்டாமல் அது என்னது
கேட்லாக்லேயே காட்டுறாங்க. அப்படிலாம் பார்த்து வாங்க முடியாது. அதுக்காக தான் நான் எல்லா கடைக்கும் போயிட்டு வரேன். இவங்க சொல்கிறாங்க கேட்லாக் பார்த்தே ஆர்டர் பண்ணுங்கன்றாங்க. அதோட ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சாதான் நம்ம வீட்டுக்கு தேவையில்லையான்னு நமக்கு தெரியும். அதனால தான் கடையாக சுற்றிட்டு இருக்கு. அவ்வளோதான், 100 அடியில் இல்லை. நாங்கள் கிளம்புறோம், வேற ஏரியா போகிறோம். பசுபதி எட்ரா வண்டிய. அவன் தான் பசுபதி எட்ரா வண்டிய. டேய், அடுத்த பயணம் எந்த ஏரியாவுக்கு? ஆலஸ்புரம் டு ஈட் ஹெச்எம்ஆர் பிரியாணி. திங்கிட்டே இருங்க. எங்க போனா நம்மளுக்கு வந்து வாய்க்குள்ள போட்டுட்டே இருக்கணும். கிரைண்டர் மிக்ஸி. நான் குட்டியா தானே இருக்கேன், அதனால மிக்ஸி. நீ என்ன குட்டியா இருக்க? நீ எங்கடி குட்டியா இருக்க? அதெல்லாம் கிரைண்டரு, பெரிய ஆட்டாங்கல். குட்டியா இருக்கேன் மிக்ஸி. அந்த சின்ன இருக்கனால டேபிள் இல்ல. சரி, நான் தான் சாப்பிடுறேன். உனக்கு வேணாம், நீ அமைதியா இருக்க வேண்டியது. சும்மா இருக்கு, அங்கே நீ சாப்பிடத்தானே செய்யற. என் முன்னாடி சாப்பிடதான் செய்யறேன். நான் வந்து சாப்பிடணும் நினைச்சு சாப்பிடுறேன். இவங்க எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு கட்டுன்னு கட்டுவாங்க. பாத்துக்கலாம் டி, பாத்துக்கலாம். சாப்பிட வந்துட்டு போய் நான் என்ன சாப்பிட சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அம்மா போட்டு சின்ன பீஸாக வச்சுட்டேன். எனக்கு சின்னதாக தான் போதும், அதனால சின்னதை வச்சுட்டா. வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, சோம்பு எடுத்தாச்சு, வாயில போட்டாச்சு, கிளம்பிடுச்சு. சாப்பிட்டாச்சு. 6 மணிக்கு ஒரு பிரியாணி. 6 மணி பிரியாணி வந்தோம், எல்லாரும் வயிறு மட்டும் சாப்பிட்டோம். இப்போ திரும்பி வீட்டுக்கு போயிட்டு ஒரு வழியா நாங்கள் வந்து பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து வந்தாச்சு. ஃபைனலாக ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு ஃப்ரிட்ஜ் வேறு பிராண்டில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. சரி, இது ஒன்று நல்லா பார்த்தோம், இது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா வர வழியில் 2 கொடை, அஸ்மாவுக்கு வந்து காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொடை வேணும்னு கேட்டால், அதனால் ஒரு குட்டி கொடை ஒன்று வாங்கியாச்சு. ஏன்னா இப்போ ரொம்ப மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கிறதுனால காலேஜில் பஸ்ஸை விட்டு இறங்கி உள்ளே நடந்து போகணுமா, அதுக்கு கொடை வேணும்னு கேட்டால். அது மழையில் நனைஞ்சிட்டே போகிற மாதிரி இருக்குது, கொடை வேணும்னு வாங்கிட்டா. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். சாயங்காலம் 7 மணி ஆயிடுச்சு. இந்த ரோடு பார்க்குறப்ப கொஞ்சம் இருட்டாகாமையும் இருட்டும் அப்படியே கலந்து அந்த லைட்டுங்கெல்லாம் போட்டிருக்கப்போ ரோடுங்களை பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரோட்டை பார்க்கலாம்.